என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். தியானத்தின் தலைப்பு கலப்புத் திருமணம். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 16 வரை. கலப்புத் திருமணம். தீமோத்தேயுவின் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். அப்போஸ்தலர் 16:1. அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக என்று பவுலடிகளார் திட்டவட்டமாக எழுதுகிறார். ஆனால் ஒரு விசுவாசி மற்றொரு விசுவாசி வேறு நாட்டவராயினும் வேற்று இனத்தவராயினும் வேற்று ஜாதியாராயினும் அவருடன் பிணைக்கப்படுவதை திருமறை தடை செய்வதில்லை. 1. லேவி கோத்திரத்தை சேர்ந்த மோசே தேவனோடு முகமுகமாய் பேசிய மோசே எத்தியோப்பிய தேசத்து பெண்ணை திருமணம் செய்திருந்தான். அது மோசேயினுடைய சகோதரர்களான ஆரோனுக்கும் மிரியாமுக்கும் விகற்பமாய் தோன்றியது. அதிநிமித்தம் மோசேக்கு விரோதமாக பேசினார்கள். எண்ணாகமம் 12:1. அவர்கள் பேசியது தேவனுக்கு பிடிக்கவில்லை. தேவன் தண்டித்தார். 2. ராகாப் என்ற கானானிய பெண்ணை சல்மோன் என்ற இஸ்ரவேலன் மணந்து கொள்கிறான். இந்த சல்மோன் தாவீது மன்னனுடைய தாத்தாவுக்கு தாத்தா என்பது குறிப்பிடத்தக்கது. 3. அடுத்தது ரூத் போவாஸ். இவளை முழு மனதுடன் போவாஸ் ஏற்றுக்கொள்கிறான். இந்த மோவாபிய பெண்ணை இஸ்ரவேல் நாட்டார் அன்புடன் ஏற்றுக்கொள்கிறார்கள். காரணம், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று ரூத் நகோமியையும் அவளது நாட்டு மக்களையும் தெய்வத்தையும் ஏற்றுக்கொண்டதே. 4. புதிய ஏற்பாட்டில் ஒரு கலப்பு ஜோடி பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. பவுலடிகளின் ஆன்மீக புதல்வன் தீமோத்தேயு. தீமோத்தேயுவின் தந்தை ஒரு கிரேக்கன், தாய் யூதர். தந்தை கிரேக்கராய் இருந்ததால் தீமோத்தேயு விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளவில்லை. பவுல் தீமோத்தேயுவை ஊழியத்திற்கு அழைத்து கொண்டு போக விரும்பிய போது யூத சமயத்துக்கு உரிய விருத்த சேதனத்தை பண்ணுவிக்கிறான். தமிழ் கிறிஸ்தவர்களிடையே ஜாதி கலாச்சாரம் முற்றிலுமாய் ஒழிந்து போகவில்லை. ஆனாலும் நம் திருமணங்களில் ஜாதி தன் வலுவை இழந்து வருவது வரவேற்கத்தக்கது. அதனால் சாதி பிணக்குகள் குறைந்து சபை ஒற்றுமையால் தேவநாமம் மகிமைப்படும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வளரும்போது சாதி, அந்தஸ்து, பணம், பதவி யாவும் துச்சமானவை, மாம்சத்துக்கு உரியவை என்று புரிந்து கொள்கிறான். கிறிஸ்துவுக்குள் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, உயர்ந்த ஜாதி என்றும் இல்லை, தாழ்ந்த ஜாதி என்றும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, உயர்ந்த ஜாதி என்றும் இல்லை, தாழ்ந்த ஜாதி என்றும் இல்லை. தீர்மானம்: குடும்பங்களை உருவாக்கும் போது விசுவாசிகளா என்று மட்டும் பார்க்க வேண்டும்.